ஓப்போலேருந்து புதுசா ஒரு மொபைல வந்து இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. Oppo A6 Pro 5G. அண்ட் மார்க்கெட்ல இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன்ல இந்த மொபைல் வந்து ஒர்த்தான ஒரு மொபைலா? அண்ட் நம்ம குடுக்கக்கூடிய பிரைஸுக்கு வந்து இந்த மொபைல் பெஸ்ட்டா இல்லையா? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த மொபைல பத்தி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பையிங் லிங்க் வந்து குடுத்துருக்கேன். அங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த மொபைலோட பிரைஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 2 வேரியண்ட்ல வந்து இந்த மொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க. 2மே வந்து 8 ஜிபி ரேம் வேரியண்ட் தான். ஸ்டோரேஜ் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. 8 ஜிபி ரேம் 128 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைல் ரூ. 22,000க்கு சேல் பண்றாங்க. 8 ஜிபி ரேம் 256 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைல் ரூ. 24,000க்கு இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த Oppo A6 Pro 5G மொபைலோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 6.7 இன்ச் HD டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. டூயல் ரியர் கேமரா இருக்கு. செல்ஃபிக்காக ஒரு 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. டைமென்சிட்டி 6300 ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி அப்படின்னு வரும்போது 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாமே இதோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இப்போது இந்த மொபைலை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த மொபைலோட பேட்டரியை சொல்லலாம். 7000 mAh பேட்டரி அப்படின்றது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 நாள் வரைக்கும் தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த டெலிவரி ஒர்க் பார்க்குறீங்க, இல்லை வந்து ஏதாவது டாக்ஸிலாம் ஓட்டுறீங்க, அதிகமாக டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த மொபைலில் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதால 1 மணி நேரத்துலேயே உங்களால் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி தான் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 வருஷம் ஆனாலும் சரி இந்த மொபைலோட பேட்டரி குவாலிட்டி அப்படின்றது குறையாது அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தாராளமாக இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம். அண்ட் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்றது இதோட பேட்டரி தான். அடுத்ததான் இந்த மொபைலோட டியூரபிலிட்டி. IP69 ரேட்டிங் வந்து இந்த மொபைலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் தான். IP69 ரேட்டிங் அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். IP68 பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. IP68 அப்படின்னா என்னன்னா, இப்போ மொபைல் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா அது பெருசாக டேமேஜ் ஆகாது. ஆனால் இந்த மொபைலுக்கு வந்து IP69 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே. இப்போ நீங்கள் மொபைல் வந்து தெரியாமல் தண்ணியில் போட்டீங்க, இல்லை ஏதாவது சேத்துல விழுந்துருச்சு, இல்லை நீங்கள் கையில் வச்சுட்ருக்கீங்க, அடிக்கடி கீழே மொபைல் போடுறீங்க அப்படின்னா பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. அந்த அளவுக்கு மொபைலுக்கு வந்து டியூரபிலிட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த மொபைலில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக இந்த மொபைலோட டிசைனை சொல்லலாம். அண்ட் போக்கோ எப்போவுமே டிசைனில் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த மொபைல்லையும் டிசைன் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்த பெனிஃபிட் அப்படின்னு வரும்போது இந்த மொபைலில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. நீங்கள் அதிகமாக சாங் வந்து கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மொபைலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க, இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்து இனிமேல் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதால ஈஸியாக வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நிறைய சவுண்ட் இருக்கக்கூடிய மொபைல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் மேலே சொன்னது எல்லாமே வந்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள். அண்ட் இந்த மொபைலில் ஒரு சில நெகட்டிவும் இருக்குது. அது என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மொபைலோட டிஸ்பிளே. இந்த பட்ஜெட்டில் வந்து வெறும் HD டிஸ்பிளே அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து மற்ற மொபைல்ஸை பார்க்கும்போது நமக்கு ஃபுல் HD டிஸ்பிளே இருக்கும். ஏன் ஈவன் வந்து கர்வ்டு டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே கூட நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இதில் வந்து வெறும் HD டிஸ்பிளே அப்படின்றது ஒரு நெகட்டிவாக தான் வந்து எனக்கு தெரியுது. சரிங்களா? அண்ட் அடுத்ததான் இதோடைய ப்ராசஸர். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். ஈவன் நீங்கள் வந்து ஒரு 12,000 மொபைல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதில் வந்து டைமென்சிட்டி 6300 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் அப்படின்றதால ஹெவி கேமிங் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ப்ராசஸர் அப்படின்றது இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்த இந்த மொபைலோட வெயிட். இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்துருக்கிறதால வெயிட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மொபைலோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 216 கிராம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நினைக்கிறத விட கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே அண்ட் ப்ராசஸர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல, பேட்டரி உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிசைன் வந்து ரொம்ப நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மொபைலை நீங்கள் வந்து பை பண்ணலாம். சரி, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மொபைல் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன மொபைல்லாம் இருக்குது, அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை விட நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து Haiku Z9, Realme Narzo 70 Pros வந்து அவைலபிளாக இருக்குது. இதை விட நல்ல சிப்செட் வந்து அந்த இடத்துல வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அவைலபிளாக இருக்குது.
அடுத்ததா உங்களுக்கு டிஸ்ப்ளே அண்ட் கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, Moto Edge 50 ஃபியூஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். அதில கர்வ்டு டிஸ்ப்ளே வந்து குடுத்துருப்பாங்க. கேமராவும் நல்லா தான் இருக்கும். அந்த மொபைல செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இல்ல எனக்கு எல்லாமே நல்லா இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்ப்ளே, கேமரா இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, Nothing Phone 2a வந்து அவைலபிளா இருக்கு. அதோட அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது Realme Note 13 Proவும் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த மொபைல நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மொபைலுக்கான பையிங் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். நீங்க அங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே இந்த பிரைஸ்ல இருக்கக்கூடிய பெட்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் வந்து Oppo A6 Pro வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, அதோடைய டியூரபிலிட்டி அண்ட் பேட்டரி லைஃப் சொல்லலாம். உங்களுக்கு பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொபைல் வந்து கீழ போட்டு டக்குன்னு உடையக்கூடாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மொபைல நீங்க தாராளமா வந்து வாங்கலாம். அண்ட் இந்த மொபைல பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல வேற ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.